இல்லையே. ஏண்டா டேய் சொல்லுங்க ஐயா. இல்லத்துக்கு விட்டோம். இதோ தெரிகிறது இல்லை. அந்த இல்லத்தை சென்று அங்க யாரு கேட்டு தாகத்துக்கு தண்ணி கேட்கறான். ஐயோ ஐயா, நான் அப்ப கேட்க கேட்கறா யாரு நான் தாகத்தால கேட்க போறேன், தண்ணியால கேட்க போறேன். அம்மா தாயே, நானே கிராக்கிலாம் சும்மா கிடக்குறேன். இந்த பிச்சைக்கார தொல்லை வேற தாங்க முடியல. யோ போய் நாளைக்கு வா போ. டேய் போய் கேட்டியா? கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்களா? ஐயா நான் போனேன். ஆனா அவங்க சொல்றாங்க நானே கிராக்கி இல்லாத இருக்கிறேன். நாய் வந்து சொன்னாங்க ஐயா. நீ என்னன்னு கேட்ட? அம்மா தாயே அப்ப நம்ம தண்ணி உள்ள போய் கேட்பாங்க. நம்ம பழகு தோசை அப்படி போதும் ஐயா. யாரு பாக்குறோம்? நம்ம உத்திரம்பேர் கோயில உட்காந்து இருப்பேன். பெருமாள் கோயில கூப்பன் தெரியல, தண்ணி கேட்க தெரியல. திரும்ப போடா போடா. ஏங்க இருக்கிற யாருங்க? மனுஷாலு மனுஷதான். சூப்பரா இதுல கட்டாயம் சொல்லுங்க. ஏங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தாகம் அதிகமா விட்டது, ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க, நான் தாகத்தை தடுத்து விட்டு செல்லுகிறேன். ஏங்க வரவங்க போறவங்க தண்ணி கொடுக்கணும் போட போட்டு வச்சுக்கிறேன். யோ போய வந்து பாத்துக்கினேன். சும்மா தெருவுல போறவங்க தண்ணி கொடுக்கணும் போட வச்சுக்கிறேன். என்னன்னா மரியாதை சொன்னா யோ போயா. டேய் வந்திருப்பது யார் என்று அவன் அறியவில்லை, அதனால அவங்க பேசுறாங்க. ஏங்க வந்திருப்பது யாருன்னு தெரியுமா? இந்த கனகம் நாட்டு ஆளக்கூடிய கனக மண்ணை வந்து என்ன வேண்டா? என்னடா சொல்லுது? ஐயா நேத்து காலி வந்து தான் கத்திச்சு. அது பயந்து ஓடுறல காலி விஷயம் பயந்து வந்தியா? ஏய் பெண்மணி தான்டா, முகத்தை பார்க்கவில்லை, ஏதோ மரியாதைடா. மன்னர் வந்துட்டாங்க மரியாதை. ஐயா சூப்பர் பீரவா. பீரு சூப்பர் பிகர். ஓ பிகரா? ஆங்கிலேயங்கள ஏன்டா அப்படி பிகர்றீங்க? டேய் அட அட சிலையா இது? ஐயோ ஐயோ ஐயோ. ஏங்க நான் ஒண்ணு ஆண்டவன் கொஞ்சம் பின்னாடி தான் பெருசா பஸ்துக்கலாம். அப்படி சரி உன்னை யாரும் அப்படிலாம் பார்க்க சொல்றாங்க? பெண் என்றால் அதுதானே அழுது. ஆரம்பிங்க. அவர் ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிடலாம். ஏங்க எதுவும் வேண்டாம், ஒரு சொம்பு தண்ணி குடுக்க போதும். அம்மா சொன்னா மெரிண்டா பெப்சி நீ கேட்டதுல இப்ப நாங்க அப்படியே மறந்து போய்கிறோம். ஒரு பணிவிடா, ஒரு பெண்ணாக பிறந்தால் அச்சம் மனம் ஞானம் பயப்படும் சொல்லக்கூடிய நாங்கள் குணம் வேண்டும். நாங்க ஒரு விரும்பம் கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு இருக்கு. பார்த்தா அது மாதிரி தெரியல. ஒரு மன்னர் வந்துட்டாரு, ஒரு பதட்டம் மரியாதை. ஐயோ ஏங்க நீங்க அனைத்தும் கேட்டீங்க, எனக்கு அனைத்தும் வேண்டாம். தாகமாக இருக்கு, என் தாகம் நீக்க ஒரு சொம்பு நீர் கொடுக்க போதும். வராத வந்திருக்கீங்க, அது வந்து ஏழை பெண்ணை குடிசையை தேடி வந்திருக்கீங்க. ஐயோ ஐயா அந்த பெண்ணை பார்த்தா சத்தியமா சொல்றேன், குடும்ப குத்துவலுக்கு மாரி இல்ல. நிச்சயமாகடா. டேய் இப்பேற்பட்ட ஒரு பெண்ணு நம் நாட்டுல இருக்கிறத நான் பெருமைப்படுறேன்டா. ஏன்னா அடக்கத்துல ஒழுக்கத்துல இப்படிதான் பெண்ணாக பிறந்தா இருக்க வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக ஒரு பெண். அந்த பெண்ணு அந்த பெண்ணை பார்த்து நான் தான் தெரிஞ்சுக்கணும். அது குடும்ப குத்து வேலை கோயில குத்துற வேலை. ஆமா ஐயா, தாகத்துக்கு தண்ணி வட்ட போதுமா? தாகத்துக்கு நீர் நிறுத்தி வைக்குவா உங்களுக்கு? ஆடா விருந்துமே வேண்டும். ஏன்னா நாட்டுல காத்துல வந்து ரொம்ப அழைப்பாகி விட்டது. ஆமா பசி தான் இருக்குது. ஆனா பெண்ணாக பிறந்தாலும் மனம் இருக்குண்டா, மனம் படைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்றே ஒரு மனம் படைக்க வேண்டும். எதை படைச்சாலும் பரவாயில்ல, ஆனா மனம் இருக்க வேண்டும். நம்ம குத்து குத்து தான் அப்படி காரி மஞ்சி கிடக்குறோம். சரி பரவாயில்லங்க, ஒண்ணு தேடி வந்து விட்டேன். எனக்கு பசிதான், ஏழ்மை குடும்பங்கள் பார்க்கவில்லை, இருந்தாலும் பசியே ருசி அறியாது. அதனால உங்க இல்லத்துல இந்த இரும்பு மட்டும் உணவு வந்து விட்டு செல்லுங்க. உங்களுக்கு வகை வகையா சமைச்சு கொடுக்க எனக்கு ஆசை தான். உங்களுக்கு ஆசை என்ன பண்றது? குடும்பத்துல எதுவுமே கிடையாது. அரிசி இல்ல, உப்பு இல்ல, மிளகாத்தூள் இல்ல, எண்ணெய் இல்ல, கடுகு இல்ல, உளுத்த பயிர் இல்ல,
காஞ்ச கருவேப்பிலை கூட கிடையாது. சரிதா. ஏண்டா இந்த ஐயா அரிசுவை உணவு விருந்து வைக்கிறேன்னாங்க. ஏதோ எனக்கும் பசி வெக்கத்தை விட்டு கேட்டு விட்டேன். சரி போடுமா சாப்பிடுறேன். இருந்தாலும் ஏங்க நீங்க வந்துட்டீங்க. ஆமா. உங்களுக்காக கெட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன். சட்டியில போட்டுட்டு சிலிப்பி 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 மூஞ்சிலே ஊத்து. என்னடா பையன் டேய் இங்க சிலிப்பி சிலிப்பி சிலிப்பியா? கட்டி தயிர் எதுவும் போட்டு சிலிப்பணுமா? சட்டியில போட்டு நல்லா சிலிப்பி உங்களுக்கு மோரா கடைச்சு தரட்டுமா? வானாயம்மா. தயிரா குடுத்தா அதுல விரும். வேணா. ஏண்டா அது செட்டில வேணாம். ஏண்டா ஒரு மாசமா நாத்து வச்சு கிடக்குது. என்ன சட்டியா? அது கோயம் செட்டி மீன் கோயம் வச்சு நாத்து வச்சு கிடக்குது. தப்பா குடிப்பதற்கு தண்ணி மட்டும் தரட்டுமா? உங்க கரத்தால ஒரே ஒரு சொம்பு நீர் குடுத்தா போதும் எனக்கு. அப்படித்தானே. நிச்சயமாக. தண்ணி என்ன தண்ணி? மாப்பழ வாழைச்சந்து முக்கடி பழத்துமே தரலான்னு ஆசைதான். இருந்தாலும் தண்ணி மட்டும் எடுத்துட்டு இந்த பொண்ணு சொன்ன வார்த்தை எல்லாமே ஒரு விருப்பமா இருக்குடா. அரிசுவா ஒரு விருந்து வைக்கிறேன். சரி போடுங்க. நீர் தான் கேட்டேன். தெரியுமா ரோட்டியே போயினே இருந்தீங்களா? ஆமா. எப்பா முருகா சாப்பிடுன்னு வாங்க. பேத்திக்கு தான் சொல்லுவாங்க. போய் உக்காந்துட்டா வீட்டுல எதுவுமே இருக்காது. அது மாதிரி கரெக்டா இதா உண்மையான வார்த்தைதான். வீட்டுக்கு ஏதோ தெரிஞ்சுங்களோ ஒரு விருந்தாளிய வந்துட்டா வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாது. சாப்பிடுறீங்களா அது சொல்லக்கூடாது. ஏன்னு கேளு. அது வேண்டாத வெறுப்புக்கு கேக்குற கேள்வி. சாப்பிடுறியா வாங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறீங்களா கேட்கக்கூடாது. சாப்பிட உட்கார வச்சு சாப்பாடு போடணும். சாப்பிடுங்கன்னு. அதுதான் தமிழுடைய பண்பாடு. சாப்பிடுறீங்களா சாப்பிடுறீங்களா கேட்டு கேள்விதான். அவங்க வீட்டுல ஒண்ணுமே இருக்காது. சாப்பிடுறீங்களா சாப்பிடுறீங்களான்னு தெரிஞ்சவங்களே ஒரு விருந்தாளிய கேட்கக்கூடாது. உட்காந்து உரிமையா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். இப்ப அதெல்லாம் மாறி. ஆனா உன்னால மட்டும்தான் எப்படிப்பா அப்படிலாம் சாப்பிட முடியுது? 8 மணிக்கெல்லாம் ஓனர் விட்டான வந்து அவங்க சாப்பாடு நல்லா போடுறாங்க. அங்கேயும் சாப்பிட்டான் ஓனர் வீட்லயும். அந்த கறிகளுமே ஒரு கட்டு கட்டுற. உழைப்பவனுக்கு எதற்கு தான் மாணிக்க தெரியுமா? பணம் காசு நகை பொன் பொருள் எதுவும் இருக்கிறது கிடையாது. உழைப்பவனுக்கு போதும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சாப்பாடு மட்டும்தான். உணவுங்குது. ஆமா. நான் ஒண்ணு எங்கேயும் கிடைக்கல. என்ன கிடைக்கல? அதுதான் எதுவுமே போதும்னு ஒரு மனிதன் சொல்வதில்லை. சாப்பாட்டை அமைக்க மட்டும் தான் போதும்னு சொல்லுவாங்க. சரி உங்களுக்கு உங்களுக்காக ஒரு தடவை ஆத்துல போய் ஊத்து தண்ணி எடுத்து வந்திருக்கிறேன். ஊத்து தண்ணி குடிங்க. ஆத்துல கடைக்கு ஊத்து தண்ணியா? கண்டிப்பா. ஏதோ தாகத்துக்கு தண்ணி ஏன் படிக்கிற? இதுதான் இவ்வளவு நிறையா இருக்கு. ரொம்ப நாள் நிறைய சார். அப்படியா? என்ன தின்னு பழம் தின்னுவ. எனக்கு மட்டும் பெசலா வந்து போ டீ குடிப்போ உள்ள வந்து போ. என் தாகம் தீர்ந்து விட்டது. நான் வந்த வேலையை முடிந்து விட்டது. சென்று வருமா? என் தாகத்தை தீர்த்த கண்மணியே உனக்கு மிக்க நன்றி. எப்போதும் நான் சமயம் கிடைத்தால் என் அரண்மனைக்கு வா. உனக்கு நிச்சயமாக நான் உதவி செய்கிறேன். வந்த வேலை கொடுத்துட்டு போயிட்டு அப்புறம் யாருக்கு அது என்ன ஆகுறது? ஐயோ ஐயோ நான் என்ன படுத்து தெரியலையே. உங்களுக்கு ஒரு மாதிரியா இல்லையா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியா? ஆனா எவ்வளவு பெண்களை பார்த்திருக்கேன். உங்களை பார்த்தது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. உங்களை பார்த்த உடனேவா? எனக்கு கூட ஒரு மாதிரியா தெரிஞ்சுதா? போ பேங்க் போ. எவ்வளவு நாளைக்கு வச்சிருப்ப? போயா. ரொம்ப நேரம் பேசுறீங்க. இப்ப குடிச்சு பாருங்க இப்ப எப்படி இருக்குது.
கண்ணே, இப்பதான் என் பக்கம் வந்துக்கிறேன். நேர்ந்த விட்டு கண்ணே, அடுத்தது மணியே, முத்தே, இப்படி ஒண்ணு ஒண்ணா வந்துட்ட ரச்சடி என் பக்கம். கண்ணே, எனக்கு தானம் தீர்ந்து விட்டது. அப்படியா? ஆனால் உன் மீது மோகம் தான் எனக்கு அதிகமாகிவிட்டது. அப்படியா? உங்கள் மீது எனக்கு எப்படியோ வந்துடுச்சு. வந்து விட்டது. எப்படி தெரியுமா? எப்படி? சொக்குப்படி வச்சிருக்கேன் மாமா. என்ன சொக்குப்படி கண்ணே, நீ பாடிய பாட்டம், நீ ஆடிய ஆட்டம் என் மனதையே கலந்து விட்டது. நான் பாடியதை விட பாடியதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நிச்சயமாக நான் ஆடியை பார்த்த உடனே அவருக்கே மயக்கம் வந்து விட்டது. அவள் அப்படி சொன்னே போது மனதையே நீ கலந்து விட்டேன். அப்படியா? கண்ணே, ஏன் பீக்கு பல்சே ஏறி போயிட்டு அவரு. நிச்சயமாக ஆ? உன்னை பார்த்தா பார்த்தா? எந்த ஒரு ஆடவனுக்கும் ஆஹா. மழை விழுந்து விடும். அப்படியா? ஏனென்றால் அழகு என்றால் அழகு. அப்பேற்பட்ட இந்த பூ உலகிலே ஆ? தானாக செப்பு சிலை நீ. ஏங்க? சிந்தனை ஒரு சந்தேகம். நீங்க கடைமுறை பண்றதானே? ஆமா. அப்ப சொல்லுங்க. அண்ணே, என் காதலுக்கு உருமுற்ற கலைவாணியே, என் காதலை தீர்த்து வச்ச கலதேவியே, அப்படியா? எங்க அரும்பு சாறு எடுத்து ஆஹா. மன்னவனே என்று நீ கொடுத்து என்னை விட தயக்க முடியும். அப்படியா? அண்ணே, என்ன? என்ன அழகு, என்ன அழகு. ஆ? கோடி மலர் கொட்டி அழகல்லவா உன் அழகு. ஆஹா. இனியவளே, ஆ. என் மனது பூத்த திருமகளே, அப்படியா? இந்த செந்தூர பூ கேட்டு ஆஹா. உன் தோட்ட காவல்காரே, இனிமேல் நான் தாண்டி உனக்கு. அப்படியா? கண்ணே, எப்படி உன் சொல்லுங்க? அழகு எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? எப்பேற்பட்ட அழகு? விலை அழகே.
அவன் கதையை சொல்லிக் கொண்டே இருக்க போகலாம். அப்படியா? ஆனால் சொல்வதற்கு காலம் போதவில்லை. கண்டிப்பாக கண்ணே, ஏங்க அதனால இருந்தாலும் இருந்தாலும் ஏங்க கடகப்பேட்டு மன்னர் தானே? நிச்சயமாக இந்த நாட்டு கடவுளுடைய மன்னன் நான் தான். அப்படிதானே? உண்மையாக அப்படி இல்ல, எனக்கு இருந்தாலும் ஒரு சந்தேகம். சந்தேகம். இருங்க வரேன். எனக்கு ஒரு சந்தேகம். ஒருத்தன் வந்து காமாட்சமாவளை கொடுத்து ஏமாத்திட்டு போக பார்த்தானே, அது மாதிரி கேட்க நான் என்ன பண்றது? அதனால தான் கேட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கடகப்பேட்டு மன்னராடு கண்ணே, நாட்டு கனகபுரி மன்னன் நான் தான், நான் சொல்லிவிட்டேன். ஆனால் உன் பேர் சந்தேகம், அதனாலதான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். உனக்கு சந்தேகம். ஆமா. சந்தேகம் என்பது ஒரு தொற்று நோய். அப்படியா? நிச்சயமாக உடனடியாக போய்க்க வேணும். இல்லை என்றால் வாழ்வியை அழித்து விட முடியும்.